ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை ஈரையே. பூமியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் அக்கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி ஓழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. நாத விநாயகனை நந்தி மகப்பேரை காதலினால் உள்ளம் கைக்கொண்டேன் வாதவூர் ஐயனருட் சொல்ல முதை அன்பில் உபதேசித்து உய்யவரும் உண்மை உரை திருவாசகம் என்னும் தேனில் ஒரு முத்தும் பருகாமல் அன்பிற் பணிவேன் உருகாத கல்லுருகும் நின் அமுதச் சொல்லுருகும் என் அறிவில் தெள்ளுமறை தீர்வுணரத்தான் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் அருளாலே சொல்லற்கரிய திருவாசகம் எனும் தேனை நாம் சொல்லி அதன் பொருளை முடிந்தவரை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நமக்கு கடந்த 6 வாரங்களாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. இன்று 4வது பகுதியாக சிவபுராணத்தின் பொருளை வேதாந்த விளக்கின்படி பார்க்க போகின்றோம். இந்த சிவபுராணத்திலே முதல் 20 வரிகளிலே மாணிக்கவாசக பெருமான் தான் எதை சொல்லப் போகிறோம், அதனால் என்ன பயன் என்பதை முதலில் விளக்குகின்றார். இந்த முதல் 20 வரிகள் குருவின் பெருமை, அதிலும் இந்த 17, 18, 19, 20 இந்த வரிகளிலே சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு முடிக்கிறார். யான் மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார், என்ன செய்ய போகிறேன், சிவபுராணம் தன்னை உரைப்பன், அடியேன் சொல்லப் போகின்றேன். அது எப்படி என்றால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், நான் சொல்வதற்கான காரணம், அந்த சிவபெருமான் என்னுடைய சிந்தையுள்ளே வந்துவிட்டார் என்பதற்காக வந்தவர். அவன் அருளாலே, அந்த சிவபெருமான் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இப்போ இதெல்லாம் அவர் எழுதக்கூடிய சொல்லக்கூடிய சிவபுராணத்துக்கான முன்னுரை. அடியேன் சிவபெருமான் என் உள்ளத்தில் வந்து நின்றதாலும் நின்று அருள் செய்ததாலும்
அவனுடைய தாளை நான் வணங்கி சிந்தை மகிழ படிப்போருக்கும் கேட்போருக்கும் மனம் மகிழ்ச்சி கொள்ளும்படியான சிவபுராணம் தன்னை, அந்த சிவபுராணத்தை எதுக்காக சொல்ல போகிறார்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். நாம் செய்த எல்லா பாவங்களும், வினை என்றால் பாவ புண்ணியங்கள், புண்ணியமும் ஒரு விதத்திலே நம்ம பந்தத்தில் ஆழ்த்தும் அல்லவா? அந்த பாவ புண்ணியம் என்ற இரு கட்டையும் ஒழிக்கக்கூடிய சிவபுராணத்தை நான் சொல்கிறேன். இது எல்லாம் வருது 17, 18, 19, 20. இப்போ இதுல முக்கியம் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். சிவபெருமான் அவருடைய சிந்தையில நிற்கிறார். எப்படி நின்றார் என்பதைத்தான் இந்த முதல் 17 வரிகள் சொல்கின்றன. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. நம்ம இதெல்லாம் கடந்த 3 வகுப்புகளில் ஆழமாக பார்த்தோம். இப்போ ஒரு சுருக்கமாக ஒரு ரீகேப் செய்து கொள்ளலாம். என்ன சொல்கின்றார்? நமச்சிவாய வாழ்க என்பதனால் நமச்சிவாய என்கின்ற அந்த திருநாமம் வாழ்க. ஏன் அந்த திருநாமம் வாழ வேண்டும்? அந்த திருநாமம் என்பது நாதன் தாளுக்கு நம்மை கொண்டு செல்கின்றது. இந்த திருநாமத்துக்கு உரிய சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு நம்மை அது அழைத்துச் செல்கின்ற ஆகமமாக இருக்கின்றது. ஆகமம் என்றால் இறைவனிடம் அழைத்துச் செல்வது. அப்போ மாணிக்க வாசகர் முதல் வரியிலேயே என்ன சொல்கின்றார் என்றால், எது முடிவோ அந்த முடிவுக்கு எது வழியோ அந்த வழி எனக்கு முக்கியம். இப்போ நம்ம என்ன செய்வோம்? எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. இந்த பணம் சம்பாதிப்பது முடிவா அல்லது வழியா? அது ஒரு வழி. முடிவு என்ன? அதன் மூலம் வீடை வாங்குவது, நிம்மதியாக இருப்பது, மகிழ்ச்சியை சம்பாதிப்பது. அப்போ முடிவு என்பது மகிழ்ச்சி, அதற்கான வழி தேடல் பணம் அல்லவா? அப்போ பணம் தானே நமக்கு முக்கியமாக இருக்கிறது இப்பொழுது. அதனாலே சிவனின் தாள் நமக்கு முடிவு. அதற்கு நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய என்ற நாமம் ஒரு வழி. அதனால அந்த நாமம் வாழட்டும், ரொம்ப முக்கியம். அது நம்ம சிவனை வாழ்த்தவில்லை, சிவனுடைய திருவடிகளுக்கு நம்மை கூட்டிச் செல்கின்ற அந்த 5 எழுத்து மந்திரங்களை நான் வணங்குகின்றேன். நமச்சிவாய வாழ்க. வணங்கினால் அந்த நாதன், நாதன் என்றால் உடைமை உடையவன், உரிமைக்காரன், சொந்தக்காரன், எல்லாவற்றுக்கும் முதலாளி. அந்த நாதனுடைய திருவடித்தாள்களை நாதனை என்னால் முழுக பார்க்க முடியாது. மழை பெஞ்சா மரத்தோட அடியில தானே ஒதுங்குவோம், மரத்தோட உச்சிக்கு போக மாட்டோமே. அப்போ அடி என்பதுதான் பாதுகாப்பை தரக்கூடியது. எனவே அந்த சிவபெருமானின் அடிகளை நான் வாழ்த்துகின்றேன். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் என்றால், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ். அதாவது அந்த அந்த திருவடிகள் யாருக்கு சொந்தம் என்றால் சிவபெருமானுக்கு சொந்தம். மாணிக்கவாசகருடைய எண்ணத்திலே உங்களுக்கு கிருஷ்ணர் இஷ்ட தேவதையாக இருக்கலாம், முருகன் இஷ்ட தேவதையாக இருக்கலாம். எந்த தெய்வத்தை நீங்கள் தொழுகிறீர்களோ அந்த அந்த தெய்வம்தான் உங்களுக்கு வழிகாட்டப் போகின்றது. அந்த தெய்வம் எப்படி இருக்கிறதா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கிறது. நெஞ்சம் என்றால் இங்கே இதயம், மனது. அதுல எப்படி நீங்காமல் இருக்க முடியும்? அந்த சிவபெருமானை பற்றியே இந்த வகுப்புக்கு வந்தப்பதான் நான் சிந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி சிந்திக்கவே இல்லையே. ஏதோ வேலையை பார்த்து கொண்டிருந்தேனே. தூங்கும்போது நான் யாரையும் நினைக்கவில்லையே. இமைப்பொழுதும் நீங்காதவன் என்றால் என்னை விட்டு போகாதவன் இருக்க வேண்டுமே.
அப்படி என்றால் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? இதை நாம் பார்த்தோம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் என்றால் அது ஒரு நினைவாக இருக்க முடியாது. ஏன்? நினைவு என்பதன் இலக்கணமே எழும்பி வளர்ந்து மறைகின்ற ஒரு சித்த விருத்தி. வரும் போகும். நினைவு என்பது வந்து போகக்கூடிய விஷயம். அது எப்படி இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்க முடியும்? எனவே இறைவன் என்பது நினைவு அல்ல. இறைவன் என்பது ஒரு எண்ணம் அல்ல. அப்படின்னா இறைவன் என்பது யார்? இறைவன் என்பது அந்த எண்ணத்தையும் ஒளிபடுத்தி நம்மால் அறிய முடிகின்றதே அந்த ஆத்ம ஒளிதான் இறைவன். இந்த உணர்வு எல்லா எண்ணங்களையும் பார்க்கின்ற அந்த சாட்சி, அது எங்கே இருக்கிறது? நம்முள்ளே ஆத்ம ஜோதியாக இருக்கின்றது. அதனுடைய பிரகாசத்தினால்தான் என்னால் இப்பொழுது பேச முடிகிறது, உங்களால் கேட்க முடிகிறது. நீங்கள் தூங்கும் பொழுது அது தூக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எழுந்தவுடன் நான் தூங்கினேன் என்று உங்களால் சொல்ல முடிகிறது அல்லவா? அப்படி என்றால் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்பது என்னுடைய ஆத்மஸ்வரூபம். இப்போ முதல் வரியில நமச்சிவாய என்ற ஒரு நாமத்தை கூறி நாதன் என்ற ஒரு உருவத்தை காட்டி நிர்குண பிரம்மத்தையும் சகுண பிரம்மத்தையும் காட்டி அதுக்கு அடையாளத்தை கொடுத்து சிவன் என்று சொல்லி சைவஸ்மய சித்தாந்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இதை ஆரம்பித்தவர் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என கூறி மாறாத ஆத்ம உணர்வுதான் அந்த சிவம், அந்த பரபிரம்மம் என கூறி ஒப்பற்ற அத்வைத வேதாந்த உண்மையை இங்கே நமக்கு தருகின்றார். அந்த வகையில தான் அந்த எல்லா பொருளையும் பார்க்க போகின்றோம். அவர் வாழ்க, இதையும் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். அப்படியான ஒரு உணர்வு எனக்கு வர வேண்டும் என்றால் இறைவன் என்னுடைய ஆத்மா, ஆத்மா என்பது என்னுடைய உணர்வு. அப்படி என்றால் யான் அந்த பரம்பொருளே, அகம் பிரம்மாஸ்மி. அப்படி என்றால் என்னுடைய ஜீவத்தன்மை எப்படி? நான் இந்த ராஜகோபாலன், வெங்கடேஷ், மணி, நாமதேவ, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த ஜீவ பாவம் என்பது பசுத்தன்மை. பதி, பசு, பாசம் என்பது சைவ சித்தாந்தத்திலே 3 முக்கியமான விஷயங்கள். பதி என்பது இறைவன், பாசம் என்பது எல்லா உயிர்களும், அந்த பசு என்பது எல்லா உயிர்களும், பாசம் என்பது இதனை கட்டி போடுவது. இந்த பசுவை ஆசை, பாசம் என்பது கட்டுகின்ற கயிறு, மாயை. அந்த பாசம் விடுபட்டு இந்த பசுவானது பதியுடன் கலந்து, பசுபதியுடன் கலந்து ஒன்றாவது முக்தி, மோட்சம். அப்போ நான் இறைவன் என்று உணர்ந்து விட்டேன் என்றால், அல்லது உணர்கின்ற ஒரு பக்குவத்தை நோக்கி நடக்கிறேன் என்றால், என்னுடைய பசுத்தன்மை கழிகிறது, குறைகிறது அல்லவா? நான் ஒரு சாதாரண மனிதன் என்ற எண்ணம் போகின்றது அல்லவா? அந்த பசுத்தன்மை தான் கோ என்பது. கோ என்றால் பசு, கோ கழி என்றால் அந்த பசுத்தன்மை கழிந்து விடுகிறது. அது கழிந்த பிறகு கழிந்தென்றால் போய்விடுகிறது. ஆண்ட அப்படியான பசுத்தன்மையை என்னிடமிருந்து நீக்கி என்னை ஆட்கொண்ட அவர் யார்? அவர் ஒரு குரு. இறைவனுடைய ஒப்பற்ற வடிவம் எதுவென்றால் குருவின் வடிவம். இதுல இதையும் நம்ம முன்னாடி டீட்டெயிலா பார்த்தோம். சுருக்கமா சொல்றேன். இப்போ இறைவன் போய் அதை கேட்கலாம், இதை கேட்கலாம். ஆனால் எனக்கு விடுதலையை கொடு என்று கேட்டால் அவர் என்ன செய்வார் என்றால் ஒரு குருவை கொடுத்து விடுவார். அந்த குருவின் திசையை காட்டி விடுவார்.
அந்த குருவின் வார்த்தை மூலம்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்படிப்பட்ட விடுதலை கொடுப்பவர் தான் எல்லா குருக்களிலும் மணி போன்றவர். நமக்கு ஒரு யோகாக்கு ஒரு குரு, ஜிம்ல ஒரு குரு, பர்சனல் டெவலப்மெண்ட் ஒரு குரு, எல்லாரையும் நம்ம குருன்னு சொல்றோம். தப்பு கிடையாது. ஆனா குரு என்பவர் யார் என்றால் கோகழி ஆண்டவர் தான் குரு. இது ஒரு சொற்பொருள் என்ற கோகழி என்றால் திருப்பெருந்துறை. ஆனால் நாம் தத்துவத்தை பார்க்கிறோம். பசுத்தன்மையை என்னிடம் நீக்கக்கூடியவர், எனக்கு ஞானத்தை கொடுப்பவர், அவர்தான் குருமணி. அவருடைய கால்களை நான் வணங்குகின்றேன். சரி, அந்த குருவை பார்த்தார் மாணிக்க வாசகர். அதனால இந்த அறிவு வந்தது. இந்த குரு என்ன செய்தார் அவருக்கு? குருவின் வேலை இந்த சீடனை இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்பது அல்லவா? அந்த இறைவன் நீதான் என்று காட்டுவது. அந்த பயணத்திற்கு உதவுவர் குரு. அப்படி என்றால் அந்த பயணத்துக்கான ஒரு 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 பயண திட்டம் வேண்டுமே, ஒரு டிக்கெட் வேண்டும், ஒரு வாகனம் வேண்டும், அப்படி பயணிக்க வேண்டுமே. அந்த 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 வாகனம்தான் ஆகமம். ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. 2 வார்த்தைகள் நாம் பார்த்தோம். சம்ஸ்கிருத வார்த்தைகள் தான் அவை. இந்த 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 சிவபுராணமே மணிப்பிரவாளமான சிவபுராணம். மணிப்பிரவாளம் என்றால் சம்ஸ்கிருதமும் தமிழும் தங்கமும் வைரமும் கலந்த ஒரு கலப்பு. அதனால்தான் இது ஜொலிக்கின்றது. என்ன செய்கிறார் அவர்? நிகமம் என்றால் வேதம் என்று பொருள். கம என்ற அந்த சப்தத்துக்கு போதல், வருதல், அடைதல் அப்படிங்கிற அர்த்தம். நிகமம் என்றால் மேலிருந்து வருதல். இறைவனிடமிருந்து வருவது வேதம், வேத உண்மை. அதனால் வேதத்துக்கு நிகமம் என்று பெயர். அந்த இறைவனை நாம் போய் சேர வேண்டும் என்றால் வந்தது திரும்பி போக வேண்டும் அல்லவா? சமஸ்கிருதத்திலே ஆகமம் என்றால் வந்தது போவது, திரும்பி போவது. கமங்கிற சப்தத்துக்கு ஆசத்த ஆகமம் என்றால் திரும்பி போவது. அப்போ ஆகமம் என்ற அறிவு என்னவென்றால், நாம் எப்படி பசுத்தன்மை நீங்கி இறைவனை போய் சேர முடியும் என்பதற்கான வழிகள். நிகமம் என்பது வேத உண்மை, ஆகமம் என்பது வேத நெறிப்படி நடந்து இறைவனை அடையும் மார்க்கம். இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த இந்த மார்க்கங்களும் பல இருக்கின்றன. சைவ சமயத்திலே இருக்கிறது, வைணவ சமயத்தில் இருக்கிறது, சாக்தத்தில் இருக்கிறது. இப்படியான பலவிதமான மார்க்கங்களையும் எடுத்துக்கொண்டு போவது ஆகம வழி. 28 ஆகமங்கள் சைவத்திலும், 108 ஆகமங்கள் வைணவ மத சம்பிரதாயத்திலும், 64 சாக்தத்திலுமாக கிட்டத்தட்ட 200 ஆகமங்கள், உப ஆகமங்கள். அவை என்ன செய்கின்றன? அவைகள் நமக்கு ஆலயம் கட்டுவது எப்படி தொழ வேண்டும், எப்படி திருவிழாக்கள் நடத்த வேண்டும், எப்படி சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற பாதைகளை கடக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் கொடுக்கின்றது. அப்போ நாம் செய்ய வேண்டியது அந்த ஆகமத்தை ஃபாலோ செய்து போவது. அதனால்தான் ஆகமம் ஆகி நின்றான் என்று அண்டிப்பான். அந்த சிவன் என்ன ஆயிட்டார்னா, அவர் வேற, அந்த அடையக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வேற இல்லை. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் சிவன் தான். அந்த மந்திரங்களும் சிவம், பூஜை முறைகளும் சிவம், கோவிலும் சிவம், கோவில் பூசாரியும் சிவம், கோவில் புஷ்பமும் சிவம், சிலையும் சிவம். அப்படின்னா எல்லாவற்றையும் தெய்வமாக பார்க்கக்கூடிய பக்குவம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவன் என்ன செய்கிறான்னா, அன்னிப்பான். அன்னிப்பான்னா அணைப்பான், பக்கத்துல வந்துடுவான். அண்மை சொல்றமே அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஆனா பக்கத்துல வந்துடுவா, தூரக்க போயிடுவான்னா என்னமோ நமக்கும் அவருக்கு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி. இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கானே. இறைவன் இல்லாத இடம் எது? இங்க இருக்கார், அங்க இல்லைன்னா அப்போ இறைவன் இல்லாத இடம் இருக்கிறது அல்லவா? அது தவறு அல்லவா? அதனால் நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்னிப்பான் என்றால்
அவனது அண்மையை உணரக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கிறது. இறைவன் எங்கேயும் போகல. இறைவன் நம்ம பக்கத்துல இருக்காங்கிற ஒரு ஸ்ரத்தை, நம்பிக்கை, நம்முடைய பார்வையிலே ஒரு ஒரு முன்னேற்றம். எப்படி இறைவனை பார்ப்பது என்றால், இறைத்தன்மையுடன் நீங்கள் அவரை பார்ப்பது. பத்ரம் கர்ணேபி சுன்யாம தேவாக, எனக்கு காதுகள் நல்லவற்றை பார்க்க வேண்டும், கண்கள் நல்லவற்றை பார்க்க வேண்டும், காதுகள் நல்லவற்றை கேட்க வேண்டும், ஒரு சாந்தி பாடம் இருக்கிறது. எப்படி இறைவனால் அந்த வரத்தை கொடுக்க முடியும்? இந்த சாந்தி பாடத்துல பொருள், என் கண்கள் நல்லனவற்றை பார்க்கட்டும். அப்போ சுவாமி உங்களுக்காக உலகத்தை படைச்சு நல்லதே காமிச்சுட்டு இருக்க முடியுமா? கெட்டது நடக்குமே. கண்ணில் எப்படி கெட்டது படாம இருக்க முடியும்? அதன் பொருள் அப்படி அல்ல. நான் எதை பார்க்கிறோனோ அதை நல்லதாக நான் பார்க்க வேண்டும். அப்படின்னா ஒரு 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 அதர்மம் இருந்தால் கூட அங்கேயும் ஒரு தர்மம் ஒளிந்திருக்கிறது. ஒரு கெட்டவனை பார்த்தா கூட அவனுக்குள்ளே ஒரு நல்ல ஜோதி இருக்கிறது. அதாவது எல்லாவற்றையும் பொறுத்து ஏற்றுக்கொண்டு பார்க்கக்கூடிய தன்மைக்கு தான் தெய்வீகத்தன்மை என்று பெயர். அப்படியான பார்த்தால் எல்லா இடத்துலையுமே தெய்வம் இருக்கிறது என்று தெரியுமே. அப்போ இறைவன் அன்னிப்பான் என்றால், இறைவன் எங்கேயோ உட்கார்ந்துருக்காரு, உங்களை கூட்டு ஓடி பக்கத்துல வராரு, அப்படி கிடையாது. நம்மளுடைய பார்வையில் மாற்றம் வருகின்றது. அதை பார்த்தோம். ஆகமமாகின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அப்போ அடுத்தது ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, இதையும் பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட இறைவன் யார்? இப்போ எனக்கு எல்லாம் எனக்கு ஞானம் வந்து விட்டது, குரு என்னை காட்டி கொடுத்து விட்டார், இறைவனை தொழ சொல்லிவிட்டார், ஆகமத்தை பார்க்கின்றேன், பசுத்தன்மை போகின்றது. இப்போ நான் எப்படி இறைவனை பார்ப்பேன்? இறைவன் ஒருவனே, பரபிரம்மம், ஏகன். ஆனா நான் எல்லா இடத்துலையும் இறைவனை பார்க்கிறேன். அநேகன். இப்போ ஏகனும் அவன், அநேகனும் அவன், அவன்தான் இறைவன். அவனுடைய அடிகள் வாழ்க. எப்படி ஒருவனாகிய இறைவனை பல வடிவாய் விளங்குகிறான் என்றால், அப்போ பார்க்கும் எல்லா வடிவங்களுமே இறைவனாக இருக்க வேண்டும் இல்லையா? எல்லாமே இறைவனுடைய வடிவம் என்றால், பிறகு தீயது எது, கெட்டது எது, நல்லவர் யார், கெட்டவர் யார்? அப்போ உங்களுடைய பார்வையில் என்ன ஆகிறது? சமநோக்கு என்கிற ஒரு உயர்ந்த பண்பு வந்துவிடுகிறது. இதுதான் சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய சக்தி. இந்த இந்த சக்தியை, இந்த பண்பை உறுதிப்படுத்தத்தான் உருவில்லாத கடவுளையும் பல உருவங்களாக செய்து, அம்பாள் ஒண்ணு, முருகன் ஒண்ணு, பிள்ளையார்னு ஒண்ணு, காளின்னு ஒண்ணு, மாடு ஒண்ணு, குதிரையா ஒண்ணு, புலியா ஒண்ணு, குரங்கா ஒண்ணு, மரமா ஒண்ணு, ஜீசஸா ஒண்ணு, அல்லாவா ஒண்ணு, எத்தனையோ வடிவங்களும் நாமங்களும் கொடுத்து அநேகன்னு காண்பித்து, இந்த அநேகனும் உங்களுக்குள்ளதான் இருக்கிறான் என்று, அதான் தமிழ்ல சொல்லுவோமே, தமிழ்ல கடவுள் அப்படி சொல்லுவோம், இறைவன் சொல்லுவோம். தமிழ் ரொம்ப அமுதமான மொழி. கடந்து உள்ளே இருப்பது கடவுள். நம்ம உடம்பு, மனசு எல்லாத்தையும் கடந்து உள்ள இருப்பது. அப்படி என்ன இருக்கு உள்ளன்னா, நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்கேன். இந்த உடம்பு மாறிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? நான் இப்ப குழந்தை கிடையாது, இளைஞன் கிடையாது, முதிர்ந்தவனாகிவிட்டேன். ஆனால் நான் எப்போதும் அதே மாதிரி இருக்கிறேன். அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. அப்போ இந்த உடல், மனம், அறிவு எல்லாவற்றையும் கடந்து எனக்குள்ளே நான் என்ற ஒரு உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வுக்கான ஒளி கடவுள். அப்ப அந்த கடவுளுக்கு மாற்றம் இருக்குமோ? இப்ப நான் தான் கடவுள் என்றால் எனக்கு ஏன் கோபம் வருது? எனக்கு ஏன், நான் எதுக்காக கவலைப்படணும்? ஆனா இந்த உலகத்துல வாழணுமே. அப்போ எனக்குள்ளே இருக்க அதே கடவுள் மரமா, மலையா, நீங்களா, அவரா, இவரா, எல்லாருமாக இருக்காரே. அப்போ இறைஞ்சு கிடக்கிறதுனால அவர் இறைவன். அப்போ கடவுள்ங்கிற நுணுக்கமும் இறைவன் என்ற விரிப்பும் ஒன்றுதான்.
இதெல்லாம் ஏக்கம் அநேக்கம் அப்படி. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அறிவை நம்ம கொஞ்சம் வேற வகையில் பயன்படுத்தணும்னா இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு கஷ்டம் வரும். எப்படி ஒரே ஒரு எப்படி நிறுத்தம் இருக்க முடியும்? நான் இங்கே இருந்தால் அங்கே இருக்க முடியாது, இப்போ இருந்தால் அப்போ இருக்க முடியாது, காலம் தேசம் எல்லாம் மாறுமே. அப்போ நிஜமாவே அவர் ஒருவராக ஒருத்து கொண்டு பல பாகம் இருக்கிறாரா? அது முடியுமா? சரி, இது ரீசனிங்கிற ஒரு 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 ஃபேக்கல்ட்டி இருக்கே நமக்கு. ரீசனிங்னா என்ன? பகுத்தறிவுங்கிறது இன்டலெக்ட். எதையுமே அப்படி பிரித்து பிரித்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். பகுத்தறிவு என்பது ஒரு விவேகத்தின் முக்கியமான பகுதி. ஒன்று சொன்னால் அதை டிசைட் பண்ணி ஒரு ஒரு வார்த்தைக்குள்ளும் என்ன பொருள் இருக்கு. ஆனால் அங்கேயே நின்றுட்டோன்னா என்ன ஆகும்னா, யூ பிகம் வெரி ஷாலோ, வெரி குறுகிய ஒரு ஆழமான ஆனால் குறுகிய ஏரியாவில் தான் உங்கள் அறிவு இருக்கும். பகுத்தறிந்தவர்கள் தொகுத்து உணர வேண்டும். சிந்தசிஸ் சொல்லுவோமே, டிஸ்கிரிமினேட்டிங் இன்டலெக்ட் அண்ட் இன்டகிரேட்டிங் சிந்தசிஸ். பகுத்தறிவு, தொகுத்து உணர்வு ரெண்டும் சேர்ந்த விவேகம். அதை வச்சு பார்க்கும்போது எப்படி ஒரே கடவுள் எப்படி பலவராக இருக்க முடியும் அப்படின்னா, அது எளிமையாக சொல்லணும்னா, எப்படி ஒரே மனுஷன், நான் வந்து என் மனைவிக்கு கணவன், என் குழந்தைக்கு தந்தை, உங்களுக்கு ஒரு நண்பன், மற்றவருக்கு ஒரு ஆசான், மற்றவருக்கு ஒரு சீடன், எப்படி நான் ஒருவனே எப்படி எல்லாரோடும் இருக்கேன். அப்போ இதுல ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஏகனும் இருக்க முடியும், அநேகனும் இருக்க முடியும். ஆனா படைப்பு என்று பார்த்து விட்டார், அங்கதான் நமக்கு வந்து ஒரு நெருடல் இருக்கும். அதுக்கு வேதாந்தத்தை புரியாமல் இது புரியவே முடியாது. அந்த அந்த நெருடல் என்னவென்றால், இறைவன் ஒன்றை படைக்கிறான் என்றால், ஒரு குயவன் பானை செய்யும் போது களிமண்ணை எங்கேருந்து எடுத்து வந்து ஒரு பானை செய்கிறான். ஆனால் பானை படைக்கப்படுகிறது, படைத்தவன் குயவன். ஆனால் அவனுக்கு களிமண் என்ற ஒரு பதார்த்தம் தேவை. அந்த களிமண் பதார்த்தத்தை யார் படைத்தார்? குயவன் அல்லவே. அப்போ குயவன் பானையை படைத்தான் என்பது முழுமையான உண்மை கிடையாது. பானையை உருமாற்றம் செய்தான், களிமண்ணை பானையாக உருமாற்றினான். அது வேணா சொல்லலாம், படைக்கவில்லை. அப்போ நீங்க இதை எடுத்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல படைக்கப்பட்டன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, எதுவுமே படைக்கப்படவில்லை, எல்லாமே உருமாற்றம் அடைக்கப்படுகின்றது, அடைக்கப்படுகின்றது. ஏதோ ஒன்று எடுத்து ஒன்று மாற்றி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இறைவன் எப்படி உலகத்தை படைச்சார்? அப்போ இறைவனாலும் உலகத்தை படைச்சிருக்க முடியாது. அப்படி படைக்க வேண்டும் என்றால் படைப்பதற்கான களிமண்ணும் அவராகவே இருக்க வேண்டும். அப்போ இறைவன் உலகத்தை படைப்பதற்கு தன்னையே ஒரு பதார்த்தமாக எடுத்து படைத்திருக்கிறார். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருளுமே காட் பார்ட்டிக்கல். அப்படி என்றால் ஏன் அறிவியல் காட்ஸ் பார்ட்டிக்கல் என்று எங்கேயோ தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது? ஏனென்றால் அறிவியல் என்பது நமக்கு இயல்பான அறிவு என்பது மாயையால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாயைக்கு ரெண்டு குணம் உண்டு. ஒன்று வந்து ஆவரணம் அப்படிங்கிற குணம். ஆவரணம்னா மறைத்தல். என்ன, எதை மறைக்கிறது? நான் வந்து கடவுள், நான் வந்து பிரம்மஸ்வரூபம், நான் ஆத்மா என்ற உண்மையை மறைக்கிறது. விக்ஷேபம் என்று ஒரு குணம். விக்ஷேபம் என்றால் மறைத்த பிறகு அந்த மறைத்த திரைக்கு மேலே ஒரு மாபெரும் உலகத்தை நமக்கு தோற்றமாக காண்பிக்கிறது. ஒரு சினிமாவில் ப்ரொஜெக்டரில் வந்து லைட் ஸ்க்ரீனில் படுறது, ஸ்க்ரீன் தெரியாது, ஆனால் அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது தெரியாது உங்களுக்கு. இந்த வெளிச்சம் ஆத்மா என்றால் ஸ்க்ரீனாக மறைப்பது மாயினுடைய ஆவரணம்.
அந்த ஸ்கிரீன் மேல அப்புறம் ஒரு உலகங்கள், சினிமாக்கள் வருது. குதிரைகள் ஓடுகின்றன, ஹீரோ ஹீரோயின் காதலிக்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள், ஒரு உலகமே நடக்கிறது அல்லவா? அது விக்ஷேபம். நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து மாயை, உருவாக்கப்படவில்லை, ஒரு மாற்றப்படுகிறது, ஒரு காட்டப்படுகிறது. நோ, நம்ம தமிழ்ல சில திட்டுமோ திட்டுறது கூட தமிழ்ல வந்து ஒரு வாழ்த்து தான். நீ உருப்பட மாட்டேன்பாங்க, நீ உருப்படாம போயிடுவ அப்படின்றார். என்ன உருப்படாமல் போதல்? உரு என்பது என்ன? மாயை. உரு என்பது தோற்றம். இந்த உருப்படாமல் போவது என்பது என்னவென்றால் நீ வந்து பரபிரமமா ஆவாய். அப்கோர்ஸ் திட்டமா எடுத்துக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்? இந்த மாயை என்கின்ற ஒரு சக்தி உலகத்தை மறைத்தும், உண்மையை மறைத்தும், உலகத்தை காண்பித்தும் நம்மளை படைத்தல் என்ற ஒரு தொழில் நடப்பதாக காட்டுகின்றது. ஆனால் எப்படி பாம்பிலே கயிற்றில் இருக்கின்ற பாம்பு, கயிறை பார்க்கணும், தூரக்க இருக்கு, கயிறை பார்த்தா பாம்பு மாதிரி தெரியுது, நமக்கு ஒன்னே பயம் வந்து விட்டது. அந்த பயம் எப்பொழுது போகும் என்றால், அது பாம்பு அல்ல என்ற ஒரு விளக்கை கொண்டு காட்டும் போது அது பயம் போகிறது. ஆனால் அந்த பயப்படுகின்ற நேரத்திலே அங்கே பாம்பு படைக்கப்பட்டது. யாரால் படைக்கப்பட்டது? உங்களால். அப்பொழுது உங்களுக்கு அது அறியாமை என்று தெரியாது. அதுதான் உண்மை. அந்த விளக்கு வந்த பிறகு அது படைக்கப்படவில்லை, அது தோற்ற மாயை, தோற்ற பிழை. அது அது வரைக்கும் உங்களுக்கு அந்த பயம் என்ற அனுபவ உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள். அதே மாதிரிதான் உலகம் என்பது படைக்கப்பட்டது போல் தெரிந்தாலும், அதுல இந்த படைத்தது போன்ற அனுபவத்தால் நான் தாக்கப்பட்டாலும், உண்மை தெரியும் பொழுது இந்த ஏகன் அநேகன் இறைவன் என்பது ஒரே தத்துவம் தான் என்பது புரியும். அதை சொல்ற. இது புரியாம போறதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த விவேகம் சரியா வேலை செய்யல. விவேகம்னா என்ன சொன்னேன் நான்? பகுத்தறிதல், தொகுத்துணர்தல். எதை பகுத்தறியணும்? நான் யாருன்றது பகுத்தறியணும். அமெரிக்காவோட எக்கனாமிக் பாலிசியை பகுத்தறிகிறது மேபி உங்க உலக வாழ்க்கைக்கு ஒரு 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 டெம்பரரி ஒரு உதவியா இருக்கும். எதை பகுத்தறிய வேண்டும்? நான் யார்? நான் ஏன் பிறந்தேன்? எனக்கு ஏன் இப்படி ஒரு ஒரே பெற்றோருக்கு பிறந்தாலும் நான் என் தம்பியை விட மாறுபட்டவள், தங்கையை விட மாறுபட்டவள், ஏன் மாறுபட்டிருக்கிறேன்? எனக்கு மாற்றங்கள் ஏன் வருகின்றன? இதெல்லாம் பகுத்தறிதல். அந்த அறிவின் மூலம் வரக்கூடியதை தொகுத்து உணர வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது பஜனை பாடுறதோ, சகஸ்நாமம் சொல்றதோ, கோயில், அதெல்லாம் வந்து ஒரு மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய வழிகள். ஆக்சுவல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது தன்னை அறிதல். அது பண்ணாம செய்வது விவேகம் இல்லை. விவேகத்துல வி எடுத்தாச்சு என்ன ஆகும்? வேகம். அதான் அடுத்த வரி. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க. அப்போ எனக்கு இதெல்லாம் புரிகிறது என்றால் என்னுடைய விவேகமானது கெடுக்கப்பட்டது. வேகம் என்றால் பதட்டம், சலனம். ஏன் அதெல்லாம் வருகிறது? விவேகம் இல்லை. விவேகம் இல்லைன்னா நமக்கு சலனம் இருக்கிறது. சோ அப்படிப்பட்ட அந்த சலனத்தை சித்த சுத்தி, திருட புத்தி இல்லாது. அதாவது விவேகம் என்பது விகத வேகம் இஸ் விவேகம். விகதம் என்றால் பதட்டம் நீக்கியது. சோ ஒரு நிதானம் வந்துவிட்டது. சோ வேகத்தை கெடுத்து நிதானத்தை கொடுத்து, அப்படி கொடுப்பவன் யார்? உங்களுடைய அறிவை கட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு வளர்ச்சி கொடுப்பவன்னா அவன் தான் என்னுடைய மன்னன், என்னை ஆள்பவன், இந்த வேந்தன். அவர் சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, சிவபெருமானை துதிக்க ஆரம்பித்த உடனே அவர் குருமணியாகி உங்களுக்கு நிதானத்தை கொடுப்பார். அதனாலதான் நீங்க பாருங்க, நீங்க உங்களுக்கே அந்த அனுபவத்துல தெரியும். நீங்க மாதிரி வாரம் ஒரு முறையோ தினம் ஒரு முறையோ இது மாதிரி இறைவனை தொழுது ஆன்மீக அறிவிலே ஈடுபட்டிருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை உங்களுக்கே தெரியாது. கேப்பா, என்னப்பா நீ ரொம்ப மாறி போயிட்ட, ரொம்ப எதுக்கு கோபம் வருது இல்லையா உனக்கு?
ஏன் சாதுவாயிட்டியே, ஏதாவது பிரச்சனையா, அப்படிதான் கேட்பாங்க. முதல்ல பிரச்சனையா கேட்பாங்க. ஏன்னா அப்படியே சத்தம் போட்டுட்டு கோவப்பட்டிருந்தா நார்மலுங்கிற மாதிரி நம்ம லைஃப் மாறி விட்டது அல்லவா. நீ அமைதியா இருக்கணும் கேட்பாரு. இந்த மாற்றம் நிச்சயமா நடந்தே தீரும். என்றால் வேகத்தை கெடுத்து ஆட்கொள்ளுதல். ஆட்கொள்ளுதல் ரொம்ப வெரி பவர்ஃபுல் வேர்டு. கொள்ளுதல் என்றால் எடுத்துக்கொள்ளுதல். ஏன்னா தமிழ்ல எப்பவுமே சொல்லுவோம், ஹியர்னு இங்கிலீஷ் சொன்னா டிரான்ஸ்லேஷன் இஸ் கேள்னு அர்த்தம் இல்லையா. ஹியர் மீ, என்னை கேள், நான் சொல்வதை கேள். ஆனா அழகான தமிழ் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், நான் சொல்றதை கேட்டுக்கோடா, கேட்டுக்கொள், கேட்டு கொள், பார்த்து கொள், தொட்டு கொள். ஸோ இதுல ரெண்டு பகுதி இருக்கு. கேட்பது என்றால் ஹியரிங், கொள்வது என்றால் அசிமிலேஷன். டோன்ட் ஜஸ்ட் ஹியர், அசிமிலேட், இம்பைப் தட். உள்ளுக்குள்ள அதை ஏத்துக்கோ, அதுதான் ஆக்டிவ் ஹியரிங். ஸோ ஒரு ஒரு வார்த்தைகளும் சொல்லும்போது கூட அதுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு பதிப்பு இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் போன வகுப்புல. சில சமயத்துல இது நான் எனக்கு எனக்கு தோன்றிய ஒரு ஒரு கருத்து. நான் சின்ன வயசுல படிக்கும்போது கூட சில பேர் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவல்க அப்படி சொல்றது பதிலா வேதம் கெடுத்தாண்ட வேந்த நடிவல்க என்று, வேகத்துக்குள்ள வேதம் என்று சொல்வார்கள். அது தவறான ஒரு உச்சரிப்பு என்றால் கூட, அது கூட நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தோன்றியது, வேதம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அப்படின்னு என்ற அர்த்தம். வேதம் என்றால் உங்களுக்கு தெரியும், வேதங்கள். அதை கெடுத்து, கெடுத்து என்பதற்கு இங்க அர்த்தம் என்னன்னா முடித்து என்று அர்த்தம். கெடுத்து என்பதற்கு முடித்து என்ற ஒரு பொருள் உண்டு, அழித்து என்ற பொருள் உண்டு. வேதத்தை முடித்து ஆட்கொண்ட வேந்தன். வேதத்தை எப்படி முடிப்பது? வேதம் என்றால் அறிவு என்று பொருள். அறிவுக்கு ஏது முடிவு? அறிவுக்கு முடிவு என்றால், முடிவு சம்ஸ்கிருதத்தில் அந்தம் எனப்படும். அப்போ வேதத்தின் முடிவு என்பது வேத அந்தம். அப்போ வேதம் கெடுத்தாண்டனா வேதாந்தம் கொடுத்தாண்ட என்ற பொருளாகின்றது அல்லவா. வேதாந்தம் என்றால் என்ன? வேதம் என்றால் தமிழிலே அதன் பொருள் அறிவு என்பதாகும். அறிவு என்றால் வேதம், அறிவின் முடிவு வேதாந்தம். எப்பொழுது அறிவு முடிகின்றது? பிராமணோ நிர்வேதம் ஆயாத் அப்படின்னு உண்டோபனிஷத்துல ஒரு வேர்ட் இருக்கு. வேதா அவேதா பூவன், வேதம் வேதமற்ற நிலை அடைகிறது. இதெல்லாம் சாஸ்கிருத சொன்ன சாஸ்திர வார்த்தியம், பிரமாணம். அங்க என்ன அர்த்தம்னா, இந்த வேதத்தின் குறிக்கோளே பரம்பொருளான பிரம்மத்தை, ஆத்ம தத்துவத்தை உணர்த்துவது. காட்ட முடியாது. வேதம் நடுங்கிக் கொண்டே சொல்கிறது, ந இதி ந இதி ந, இதுதான் பிரம்மன் சொல்ல முடியாம சொல்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது கூட்டின்னு போய் ஒரு ஒரு எண்ட்ல போய் வேதம் விட்டு விடுகிறது. அங்கே அறிவு மட்டும் இருக்கிறது, அறியப்படும் பொருள் இல்லை. என்ன அர்த்தம் அதுக்கு? ஒன்றை நீங்கள் அறிகிறீர்கள் என்றால் அறிபவன் ஒன்று இருக்க வேண்டும், அறியப்படும் பொருள் ஒன்று இருக்க வேண்டும். அதனால் அறிவு என்பது இருக்க வேண்டும். இப்போ நான் இப்ப சொன்னேன்னா, ஐ ஹாவ் நாலேஜ், தென் நீங்க என்ன பண்ணுவீங்க? நாலேஜ் ஆஃப் வாட்? எதை பற்றி அறிவு உங்களுக்கு இருக்கு? ஸோ நம்மளுடைய அறிவு என்பது ஆஃப் சம்திங், ஏதோ ஒன்றை பற்றித்தான் அறிவு. பாசத்தோடு தான் அறிவு இருக்கும். பாசம் என்றால் பற்று. அப்போ எது அதுல சுயசார்பு உள்ளது? அறிவா அது விஷயமா? விஷயம்தானே. விஷயம் இல்லைன்னா அறிவு இல்லை அல்லவா. அப்ப இறைவன் விஷயமா?
இருக்க முடியாது. விஷயம் என்பது பொருள், அனுபவிக்கக்கூடிய பொருள். நான் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நான் அல்லவே. ஒரு காஃபி எடுத்து சாப்பிட்டேன்னா காஃபி நான் அல்ல. இந்த புத்தகத்தை பார்த்தால் புத்தகம் நான் அல்ல. நான் உங்களை பார்த்தால் நீங்கள் நான் அல்ல. ஏனென்றால் எதையெல்லாம் நான் அனுபவிக்கிறேனோ அந்த அனுபவிக்கக்கூடிய பொருள், அறியக்கூடிய பொருள் நானாக இருக்க முடியாது. நான் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. திருஷ்ய விவேகம் பார்த்தோம். அப்போ பொருளற்றது என்றால் அறிவு என்றால் வெறும் அறிவு, வெறும் ஞானம். அப்போ அதனால் ஒரு முடிவும் கிடையாது. அதனால் ஒன்றுமே பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது என்றால் பார்ப்பதற்கோ அறிவதற்கோ வேறு எதுவுமே இல்லை. ஏன் இல்லை என்றால் எல்லாவற்றையும் கடந்த பரம்பொருளாக நீ இருக்கிறாய். உன்னை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதை புத்தர்கள் இதுவரைக்கும் புத்தர்கள் இதை சூன்யம் என்று சொல்லி ஒன்றுமில்லை என்று போய்விட்டார்கள். நமது வேதாந்தம் என்ன செய்கிறது? அது பரிபூரணம் என்று சொல்கின்றது. அப்போ வேகம் கெடுத்தாண்ட வேந்தனுடைய பொருள் என்ன அர்த்தம் என்றால் வேதாந்தத்தை கொடுத்து, அப்படி தப்பா சொன்னா கூட, வேதம் கருத்துன்னு சொன்னா கூட அதுவும் ஒரு நல்ல பொருளைத்தான் கொடுக்கிறது என்பது ஜஸ்ட் ஒரு ரசத்துக்காக சொல்கிறேன். சரி, இப்போ எனக்கு விவேகம் கொடுத்து விட்டான், வேகத்தை கருத்து விட்டான், நான் நிதானமாக இருக்கின்றேன். என்ன பிரயோஜனம் இதனால? என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்து விட்டது? இறைவன் எனக்குள்ள வந்தான், ஞானத்தை கொடுத்தான், இருளை களைந்தான், வேகத்தை குறைத்தான், நிதானத்தை கொடுத்தான். என்ன பிரயோஜனம் என்றால் பிறப்பருக்கும் பிஞகன்றன் பைக்கழல்கள் வெல்க. வெல்க வாழ்க எல்லாம் ஒண்ணுதான். வெல்கனா வெற்றி, வாழ்கனா வாழ்த்துதல். நீங்களே அதை ஆராயுங்க, என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு. பொருள்ல கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க என்ன சொல்றாரு? பிறப்பருக்கும் பிஞகன்றன் பெய்கழல்கள் வெல்க. பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த பிறவி துயர், இதுக்கு பேர் சம்சாரம் என்று பெயர். இந்த துயரை அறுக்கின்ற, பிறப்பு அறுக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க. இந்த பிஞகன் அப்படிங்கிற பிஞ, இந்த ஞாங்கிறது தமிழுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் சொல், சம்ஸ்கிருதத்துலயும் இருக்கு. பிஞகன் அப்படின்னா பின்னல். பின்னல் பிஞன்னு வரும். எப்படி 5 என்பது 5ன்னு ஆறு மாதிரி பின்னல், பின்னல் உடையவன், சடைகள் உடையவன் பிஞகன். ஸோ சடைகள் உடையவன் அவனுடைய அருள் பெய்கின்ற கழல்கள், திருவடிகள் வாழ்க. ஏனென்றால் அந்த திருவடிகளின் அமுதம்தான் என்னுடைய பிறப்பு இறப்பு என்கின்ற சம்சாரத்துவரை அறுக்கின்றது அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி பிங்க அப்படிங்கிற சொல்லுக்குமே பிங்க வர்ணே, இந்த பிங்கங்கிற தாத்து சம்ஸ்கிருதத்துல ஒரு மஞ்சளும் நீலமும் கலந்த ஒரு வர்ணத்தை குறிப்பது பிங்க. பொதுவாக மஞ்சள்னு சொல்லுவோம். ஒரு நீலம் பூர்த்த மஞ்சள் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பிங்கன்னு பேர், பிங்க வர்ணக. எப்படி முகிலங்கிறது முகிலகன் சொல்ற மாதிரி பிங்கங்கிறது பிஞகன். ஒரு அதாவது சிவனுக்கு ஹிரண்ய பாகு, ஹிரண்ய சம்ஸ்ரு, தங்கத்தோள், தங்க ரோமங்கள் கூறப்பட்டது. பிரம்மா அவருக்கு உடம்பெல்லாம் கோல்டுமயம், இரண்யமயம். சிவபெருமான் பிஞகன் அப்படி வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் பிஞகனுக்கு அழிப்பவன் அர்த்தம், ருத்ரன் அர்த்தம். பிஞன பிச்சு போடுறவன், பிச்சு போடுறது பேர் அழித்தல். தமிழ்ல பிச்சு போடுறான். அதாவது டெஸ்ட்ராயர், சம்ஹார மூர்த்தி. சம்ஹாரம்னா நாட் இன் ஒருத்தர் இல்லாம அழிக்கிறதுக்கு அர்த்த சம்சாரம், ஆட்கொள்ளுதல். ஸ்ரீ ராவண வதம் சொல்வார்கள், கும்பகர்ண வதம், சிசுபால வதம். தேர் ஆல் அதர்மா.
டெஸ்ட்ராய் பண்றார். ஏன்னா மாயாசக்தி, மகாவிஷ்ணு மாயாசக்தி அழிப்பார், தர்மத்தை நிலைநாட்டு வருவார். ஆனா சூரசம்ஹாரம், திரிபுர சம்ஹாரம், பரமேஸ்வருக்கு சம்ஹாரமூர்த்தின்னு பேர், ருத்ரனுக்கு சம்ஹாரமூர்த்தின்னு பேர். சம்ஹாரம்னா ஹாரம்னா கொல்லுதல், சம்னா அழகா கொள்ளுதல்னா இங்க ஏற்றுக்கொள்ளுதல். இந்த தமிழ்ல கொல்லுதல் மாதிரி கொள்ளுதல் ஆயிடும், அதான் சம்ஹாரம். என்னாச்சு முருகன், என்னாச்சு அவருக்கு? சூரபத்மன் என்னானார்? சேவலா போனார், கொடியா போனார், தனக்குள்ளே ஏற்றின்றார். சம்ஹாரம் என்பது இறைவன் தனக்குள்ளே தன்னை ஏற்றுக்கொள்ளும். ஸோ இந்த பிங்ககன்னா தனக்குள்ளே ஏற்றுன்றார். எதை ஏற்றுக்கிறார்னா பிறவிங்கிற ஒரு மாயை. பொதுவாக பிறவி என்பது அறியாமை எனும் மாயப் போர்வையால் நம்மை கிடக்க வைப்பது. ஏன்னு சொல்றேன்னா, ஒரு தூரம் பிறக்கும் போது நமக்கு ஒரு புது அடையாளம் வருகிறது. நமக்கு என்ன இப்போ முக்கியம்? என்ன நமக்கு பிறந்ததுல நமக்கு இருக்க சொத்து என்ன? இந்த வீடு வாசலெல்லாம் இல்லை, நம்மளோட பேர். நான் ராஜா, நான் பிரீத்திகா, நான் யோகேஷ். உங்களுக்கு ஒரு நேம் இருக்கு, அந்த நேமுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, அது ஒரு அடையாளம். அதை எப்படியாவது நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு களங்கம் வரக்கூடாது, என் பேருக்கு களங்கம் வரக்கூடாது. பேருனா அந்த பேர் பிகம்ஸ், நாமம் பிகம்ஸ் மீ. சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உடம்புல அலங்காரம் செய்கிறோம், எல்லாம் பார்த்துக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியும் இந்த உடம்பு என்ன அலங்காரம் பண்ணாலும் போயிடும். அதனால அந்த உடம்பை பார்த்துக்கிறத விட நம்மளுடைய பேரை பார்த்துக்கிறது, பேரை காப்பாற்றணும். அப்போ இதுலேயே தெரியுது, நாம ரூபத்தில் நாமம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அடையாளம் எப்போ இதுவரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இந்த உடல் போன அப்புறம் அந்த அடையாளம் இருக்காது. வேற உடல் வந்துடும், நமக்கு நல்ல வேலையா ஞாபக சக்தி இருக்காது, மறந்து போயிடும். ஸோ நான் வேற ஒருத்தனா பிறக்கலாம், ஹம்சனா பிறக்கலாம், கிருஷ்ணனா பிறக்கலாம், ஐ டோன்ட் நோ. வேற ஒரு அடையாளம் போயிடும். அப்போ இந்த அடையாளங்கள்லாம் மாறிண்டே இருக்கக்கூடியதுதான் பிறப்பு இறப்பு. இந்த அடையாளம் இல்லாம செய்யணும்னா என்ன செய்யறது? விருத்தி சாரூபியம் இதரற்ற அப்படின்னு பதஞ்சலி சொல்றாரு. அதாவது எந்த மாதிரியான மனசு நினைக்கிறதோ அந்த மாதிரியான அடையாளம் தான் நமக்கு கிடைக்கிறது, அந்த மாதிரியான பாவனை தான் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதனால இந்த அறியாமை, இது காரணம் அறியாமை. ஏன் அறியாமைன்னு சொல்றோம்? எனக்கு நான் டிட் மை மாஸ்டர்ஸ் பிஹெச்டி, ஒய் அறியாமை எனக்கு எங்க இருக்குன்னா, அறியாமை என்பது இங்கே நான் யார் என்கின்ற உண்மையை அறியாமை. மிகப்பெரிய அறியாமை அதுதான். எனக்கு ஒரு டைட்டில் வச்சுட்டு எனக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணி ஒன்று பைத்தியகாரமாக டெவலப் பண்ணிட்டு நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படி நடந்துக்கிறேன். We do all that. That is necessary for the Laukika life. No problem with that. But that is not real. அப்போ எப்படி இதை விட்டு நம்ம போறது அப்படின்னா, இந்த இதுக்கு மூல காரணம் அறியாமை. இந்த அறியாமையினால அகற்ற முடியல. இப்போ ஒரு மரத்தோட வேற எடுக்கணும், வேற எடுக்கணும்னு என்ன பண்ணுவோம்? கிளைகள் தண்டெல்லாம் வெட்டின்னு வருவோம் இல்லையா? அப்போ இதோட வெளிப்பாடு என்ன? வெளிப்பாடு நான், எனதுங்கிற பாவனை. என்னுடையது, என் வீடு, என் கணவர், என்னுடைய நாடு, என் ஜாதி, என் மதம், இதெல்லாம் ஒரு பூட்டு. எவ்ரி டைம் யூ ஹேவ் திஸ் அகங்காரம் மமகாரம், ஒரு பூட்டு பூட்டு போட 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 ஒரு சிறைக்குள்ள நம்மளை மாட்ட வைக்கிறோம். அப்போ இந்த உடல் போய்விட்டது என்றால் இந்த பூட்டிய சிந்தனைகள் எல்லாம் வாசனை என்ற பெயர் பெற்று இன்னொரு உடலுக்கு கொண்டு நம்ம செலுத்துறோம். அங்க ராமா பிகம் கிருஷ்ணா டு சேது டு மாலதி டு வாட் எவர் நேம், இது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த பூட்டை உடைக்கணும். இந்த பூட்டுக்கான சாவி எங்கே இருக்கிறது தெரியல, ஆனா உடைக்க முடியுமா? முடியும். எப்படி? இந்த நான்கிற அகம்பாவத்தை விடணும், தன்னிலை இழத்த.
அப்ப எப்படி விடுறது? அப்போ என்ன என் பேரை கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்கக்கூடாத? பாருங்க, அது ஒரு நாடகம் என்று பாருங்கள். ஒரு நாடகத்தில் நடிக்கும் போது நீங்கள் ராமரா நினைக்கிறீர்கள், சீதையாக சீதை உங்களை கூப்பிடுகிறார் ராமா என்று கூப்பிட்டால் உங்கள் பேர் கிருஷ்ணனாக இருக்கலாம். ராமன் நீங்கள் ராமனா நினைக்கிறீர்கள். அந்த மாதிரியான பாவத்துடன் இந்த நான், எனது என்கின்ற ஒரு மனப்பான்மை இருந்து விட்டால் என்ன ஆகிறது என்றால், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் கர்ம சந்நியாசம் ஆகிவிடுகிறது. கர்ம யோகம் கூட இல்லை, அதுக்கு மேல. ஏன் கர்ம சந்நியாசம் ஆகிறது? சந்நியாசம் என்றால் துரத்தல் அல்லவா? துரத்தல் என்றால் எதை விடுகிறோம்? காரியம் செஞ்சிடும். நான் தினமும் போய் கார்டனை கிளீன் பண்ணணும், ஆஃபீஸில் போய் வேலை செய்யணும், 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், இந்த வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறேன். ஆனால் செய்யும் பொழுது நான் என்ற பாவனை எனக்கு இல்லாமல் செய்வதால் வேலையும் நடக்கிறது, தர்மமும் ஜெயிக்கிறது, எனக்கு விடுதலையும் கிடைக்கிறது. இதைத்தான் பகவான் கிருஷ்ணா கஷ்டப்பட்டு திருப்பி 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 சொல்லி அர்ஜுனன் மண்டல தேக்கிற. கர்மம்னா என்ன, கர்ம யோகம்னா என்ன, கர்ம சந்நியாசம்னா என்ன? இந்த கர்ம சந்நியாசம் வந்த அப்புறம் நீ வார விட்டு போகலாம். அப்ப கூட நீ நீ அம்பெடுத்து விடணும். சாக வேண்டியவர்கள் சாவார்கள். உன்னுடைய செயல் அம்பை விடுதல். எப்படி ஒரு சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிறதோ, மறைந்து கொண்டிருக்கிறதோ, எப்படி ஒரு செடி கொடி மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கி உதிர்ந்து போகின்றனவோ, அதே மாதிரி நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே அதில் பற்றில்லை. பற்றுக பற்றற்றான் பற்றினேன். அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, கொலையே செய்தால் கூட அதன் பாவம் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் செய்யவில்லை, நான் செய்கிறேன் என்ற பாவனை இல்லை. அதனால்தான் சோல்ஜர்ஸ்லாம் ஃபைட் பண்ணும்போது, தர்ம யுத்தத்தின் போது அவர்களை ஒரு ஒரு இந்த ஜீவ பாவமே போய் ஒரு நாடாகவே அவர்கள் பார்ப்பார்கள். நான் கொள்கிறேன் என்ற எண்ணமே இருக்காது அவர்களுக்கு. அதனால்தான் அந்த அந்த இந்த கொன்ற பாவம் கூட போய்விடுகிறது அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ பிறப்பறுக்கும் பிஞகன் என்றால் அந்த பிறவியை அறுப்பது. இங்கேயும் பாருங்க, முக்கியமான வார்த்தை. ஏன் பிறப்பழிக்கும் பிஞகன்றதும் நல்ல அருமையான எதுகை மோகன் தான். பிறப்பழிக்கும் பிஞகன்றன் பெய்கள் சொல்லாமே, ஏன் பிறப்பறுக்கும்னு போட்டிருக்காரு? ஏனென்றால் இந்த பிறப்பு இறப்பை சேர்த்து வைப்பது பாச கயிறு. இந்த பாச கயிறு நான் கட்டுப்பட்டிருக்கேன்னா, நீங்க கயிறு அழிப்பீங்களா, கயிறு அறுப்பீங்களா? கயிறை அறுப்போம். கயிறு அழிக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. கயிறுவாடு எடுத்துட்டு போட்டோம், அதை அறுப்போம். அது என்னை கட்டக்கூடாது, நான் எதையும் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கயிறுங்கிறது மாயை. கயிறை அழித்திருந்து மாயையே எல்லாம் பண்றது. மாயை என்பது இறைவனின் சக்தி. இறைவனின் சக்தி எப்படி அழிக்க முடியும்? ஆனா அந்த இறைவனின் சக்தி உங்களை அறியாமையில் கட்டுப்படாமல் செய்வதற்கு அந்த கயிற்றை ஒரு வாளினால், ஞான கத்தியினால் அறுக்க முடியும். அந்த ஞான கத்தி எங்கே இருக்கிறது என்றால் பெய் கழல்கள். தாழ் தான் வாழ். தாழ் என்றால் அதுதான் இருக்கு. சரி, இது எனக்கு நிம்மதியாக இருக்கின்றது. ஸோ இறைவனை தொழுதால், அவரை மனதில் ஏற்றுக்கொண்டால், அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடினால், அவர் எனது வேகத்தை கெடுப்பார், என் அறிவின் முடிவை கொடுப்பார், என்னுடைய சம்சாரம் என்ற பிணியை கட்டுகின்ற கயிற்றினை அறுத்தெறிவார். நன்றி. ஆனால் வாட் அபவுட் அதர்ஸ்? புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வருக. புறத்தார்க்கு, இதுக்கு என்ன புறத்தார்னா மற்றவங்களுக்கு. சேயோன், சேயோன்னா சே என்றால் மகன் என்று பொருள் உண்டு. மகன் மகள் என்று. சேயோன் என்றால் தூரத்தில் இருப்பவன். எப்படி அந்நியன் என்றால் பக்கத்தில் இருப்பவனோ அண்ணுதல், சேயோன் என்றால் தூரத்தில் இருப்பவன். ஸோ புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வருக.
புறத்தாருக்குன்னா மற்றவங்களுக்கு, இறைவனை இப்படி சிந்திக்காதவர்களுக்கு, இறைவனை மனதிலே கொள்ளாதவர்களுக்கு இறைவன் தூரக்கே இருப்பான். அப்படிப்பட்டவனுடைய கால்கள் நான் ஏன்னா என்னோட மனசை விட்டு தூரக்க இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். இறைவனை மனசுல இருந்தா அவர் என் பக்கத்துல இருப்பார். இறைவனை நினைக்காதவர்களுக்கு அவன் தூரமானவன். அவனை எனக்கு தெரியும். அதனால் அவனுடைய பூங்கழல்களை நான் வணங்குகின்றேன். இதுலையும் நீங்க யோசிக்கணும். அப்போ இறை சிந்தனை இல்லாதோருக்கு இறைவன் அருள் கொடுக்க மாட்டான், தூரக்க போயிடுவான் அப்படின்னா அது எப்படி? அது இறைவனும் ஒரு பாகுபாடு பார்க்குறாரு தானே. எனக்கு பிடிச்சா நான் அவரை ஏற்றுப்பேன், பிடிக்காத அவள் தள்ளி போயிடுவேன். நம்ம சொல்லுவேன், ஏன்னா எனக்கு கோவம் வந்தால் தள்ளி போயிடுவேன், எனக்கு பிடிக்கலன்னா தூரக்க போயிடுவேன். அப்போது நம்ம மாதிரியா இறைவனும்? இறைவனை நினைச்சானா பக்கத்தில் இருப்பார், இல்லைன்னா அப்படி போயிடுவார்னு அர்த்தமா? அப்படியான பொருளை, சாதாரண பொருளை பார்த்தோம்னா நமக்கு ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இறைவனை பக்கத்தில் இருக்கணும்னா இறைவனை பற்றி நினைக்கணும். எனக்கு இறைவனை பற்றி நினைக்க நேரமே கிடையாது. எனக்கு பூஜை செய்ய நேரம் கிடையாது. என்னுடைய வேலையை நான் செய்கிறேன். எனக்கு கடவுளுக்கு மேலே பக்தி உண்டு, தவிர அதுக்கான ஒரு இது கிடையாது. அப்படி நினைச்சால் கூட கடவுள் பக்கத்தில் இருப்பான். அதனால இறைவனை நினைக்காதவர்களுக்குன்னு சொல்றது தவறாக இருக்கும் இந்த இதுக்கு. அப்போ புறத்தாருக்குன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, புறத்தார் என்றால் இன்னொரு பொருள் வேறுபாடு கொண்டவர், வேறு நிலையுடையவர். ஆனா சுவாமியை விட்டு யாருமே வேற இருக்க முடியாது. அப்போ இங்க புறத்தார் என்பதான உண்மையான பொருள் என்னென்றால், தன்னுள் ஆத்மாவாக இறைவன் இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ளாது வெளியிலே அந்த ஆண்டவனை புறந்தள்ளுபவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. பக்திமானா இருக்கலாம். எனக்கு இறைவன் திருப்பதி வெங்கடாஜலபதி, வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் ஆகணும். 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கி கியூவில் போவேன். எனக்கு எல்லாம் நடக்கிறது இறைவனை பார்த்தா. நல்லது, நடக்கட்டும். ஆனால் இறைவன் அவருடைய சிந்தனை அப்படி இருந்தால், இறைவன் தனக்குள்ளே இல்லை, எங்கோ இருக்கிறார் என்று புறந்தள்ளி வைத்தார் என்றால் அவர் புறத்தார். அவருக்கு இறைவன் சேயோன். அப்படின்னா இறைவன் கண்ணுக்கு தெரியாம தூரக்க போயிருப்பார். அப்படின்னா ஆத்மா என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இறைவன் வெகு தொலைவில் இருக்கின்றார். அந்த இறைவனின் பூங்கழலை நான் வணங்குகின்றேன். நான் மாணிக்க வாசகராக வணங்குகின்றேன். எனக்கு அந்த ஞானம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லை. இந்த ஆத்மா என்றால் என்ன? இந்த உடல் தான் ஆத்மா அப்படின்னு சொல்றவங்க சிலர், சமணர்கள் அப்படிதான் சொல்றாங்க. அப்போ இந்த உடல் அழிஞ்சு போச்சுன்னா ஆத்மா போயிடுது. அதனால ஆத்மாவை இருக்க முடியாது. என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய கண், காது, வாய், ருசி பார்க்குதல், இந்த அறிவு கரணங்கள் இருக்கே, இதுதான் ஆத்மா அப்படி சொன்னா, சில பேர் காது கேட்கலையே, சில பேர் கண்ணு குருடா போயிடுது. அப்போ ஆத்மா ஆன் ஆகி ஆஃப் ஆகி போகுமா? இந்திரிய எதுக்கு சொல்றதுனால இப்படியெல்லாம் மதங்கள் இருக்கு. உடல்தான் ஆத்மா அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. இந்திரியங்கள் தான் ஆத்மா. இன்னும் சில பிராணன் தான் ஆத்மா. பிராணன் போச்சுன்னா உயிர் போய் சொல்றோம். அதனால இந்த பிராணன் தான் ஆத்மா. இந்த பிராணன் வருது போறது, அதுவும் தவறு. ஏனென்றால் அது நிற்பதில்லையே. மனசுதான் ஆத்மா என்பார்கள் சில பேர். எப்படி மனசு ஆத்மாவா இருக்க முடியும்? அந்த மனசுதான் துயரப்படுகிறது. ஆத்மா துயரப்பட்டால் அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? மனசுதான் மறைஞ்சு போய்கிறது உறக்கத்துல. அப்போ ஆத்மா மறைஞ்சு போயிடுறதா? அப்போ மனசும் ஆத்மா. உடல் ஆத்மா இல்லை, இந்திரியங்கள் ஆத்மா இல்லை, பிராணன் ஆத்மா இல்லை, மனம் ஆத்மா இல்லை. அப்போ பாக்கி என்ன இருக்கு? அறிவு.
அப்போ இந்த அறிவு தான் ஆத்மா. எப்படி இருக்க முடியும்? இந்த அறிவு விபரீத ஞானமா இருக்கு, அறிவு நிலையற்று இருக்கிறது, அறிவு ஒன்றை உணர்த்துகிறது. ஆனால் அது எப்படி ஆத்மாவா இருக்க முடியும்? அந்த அறிவு தானே அழிவை கொடுக்கிறது ஒருவருக்கு. அந்த அறிவு தானே அதர்மத்தை செய்கின்றது. அதனால அறிவும் ஆத்மா இருக்க முடியாது. சில பேர் என்ன செய்வார்கள், ஓகே, அப்படி என்றால் அந்த அறிவும் இல்லாத அறிவற்ற நிலை இருக்கிறதே, அதுதான் ஆத்மா. என்ன நிலை? தூங்கும்போது ஒரு அறிவற்ற நிலை இருக்கே, அதுதான் ஆத்மா. எப்படி? அறிவற்ற ஜடமா ஆத்மா? இல்லை. அது ஒரு திரை. அறிவில்லாமல் இருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஒரு உணர்வு. சரி, அறிவு என்பது ஒன்றை அறிந்திருப்பது. அறியாமை என்பது ஒன்றை அறியாமல் இருப்பது. நான் அறிந்திருக்கிறேன், நான் அறியாமல் இருக்கிறேன் என்று தெரிந்திருப்பது ஒரு உணர்வு. I know that I know. I know that I don't know. Because I am aware of my ignorance and knowledge. இந்த அவேர்னஸ் இருக்கு பாருங்க. இந்த அவேர்னஸ் எங்கேருந்து வருது? தூங்கும் போதும் அது அந்த அவேர்னஸ் பார்த்து கொண்டிருக்கிறது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மனம் இல்லை. அந்த மனம் எக்ஸ்பிரஸ் எழுந்தவுடன் நீங்க சொல்லி நன்றா தூங்கினேன். அப்ப யார் இந்த தூக்கத்தை பார்த்து கொண்டிருந்தது? அதனால இந்த ஆத்மா என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது. உதரம் அந்தரம் குருதே அதஸ்ய பயம் பவதி. அதாவது நம்ம விட வேற ஒண்ணு இருந்ததுனாலே பயம் வந்துடுது நம்மளுக்கு. துவைதம் கிவ்ஸ் பவதி, பயம். ஒரு ரூம்ல இருக்கும், ஒரு தனியா உட்கார்ந்துருக்கோம், ஐயோ வேற யாரோ வராங்களோ, ஒரு பயம். ஸோ அந்த பயத்திலே தான் இருப்பார்கள் அவர்கள். அவர்களுக்கு தனக்குள்ளே கூடிய ஆத்மாவை, இந்த ஆத்மாவுக்கு அஸ்தி என்று பெயர். அஸ்தி என்றால் இருக்கிறது. சம்டைம் அஸ்தினா எலும்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பை எரிச்சா சாதாரணமாக எரிக்கும் போது அது 1300 டிகிரிஸ்க்கு மேலே போனால் அது ஃபுல்லாக கருகி போயிடும். அது கீழே இந்த கிரிமட்டோரியம்லாம் பண்ணுவாங்களே, எரிக்கும் பொழுது எலும்பு மட்டும் எரியாமல் இருக்கும். அது நிலைத்திருந்தால் அதுக்கு பேர் அஸ்தி என்று பேர். அஸ்தியை கரைப்போம் என்று சொல்வார்களே, அஸ்தி. அஸ்தி என்றால் இருத்தல். அதனால தான் சொத்துக்களும் நம்ம ஆஸ்தின்னு பேர் வைக்கிறோம், எப்பவுமே இருக்கணும்னு. அது இருக்காது. அப்போ இந்த அஸ்தி என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்றை, அதுதான் ஆத்மா. அந்த அஸ்தித்வத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆஸ்திகர்கள். ஆஸ்திகர்னா நம்ம நினைச்சுக்கிறோம் கடவுள் நம்புறவன். நத்திங் டு வித் காட். ஆஸ்திகர்கள் என்றால் அஸ்தித்வம், சத் என்ற ஒன்று இருக்கிறது, ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது. அது கடவுள்னு பேர் வச்சுக்கலாம் நீங்க. எனக்குள்ளே அது இருக்கிறதுங்கிற அதை நம்பக்கூடியவர்கள் ஆஸ்திகர்கள். இந்த உண்மையை சொல்வது மட்டும் ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறது, அது வேதங்கள். உலகத்துக்கு எல்லா அறிவையும் பாருங்கோ, ஒரு அறிவிலும் இது இல்லை. இது இருப்பது ஒன்று, வேதம் மட்டுமே. அதனால ஆஸ்திகர்கள் என்றால் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பொருள். அப்படிதான் வரணும். நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம், ஆஸ்திகர்கள்னா கடவுள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், இல்லை வேதத்தை நம்புவர்கள். அதெல்லாம் டிரைவ்டு இன்ஃபரன்சஸ். ஆக்சுவல் மீனிங் ஆஸ்திகர்கள் என்றால் ஆத்மா என ஒன்று இருக்கிறது, அது எனக்குள் இருக்கிறது, அதாக நான் இருக்கிறேன். அது புரிஞ்சால் நீங்கள் புறத்தார் அல்ல. அது புரியாதவர்கள் அத்தனை பேரும் புறத்தார். அப்போ புறத்தாக்கு சேயோன்றன் பூங்கல்கள் வெல்கங்கிறதுக்கு பொதுவாக எல்லாம் சொல்லுவார்கள், சுவாமியை நினைக்காதவர்களுக்கு அவர் சாமி தூரத்தில் இருப்பார். சுவாமி என்ன கவல், ஆத்ம தத்துவத்தை புரியாதவர்களுக்கு நீங்கள் அதனால நிறைய பக்தியோடு இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ஆத்ம ஜானங்கள நம்பிக்கை இல்லை என்றால், அதாவது இதில் என்ன சொல்றேன்னா, ஸ்ரத்தை இருக்கான்னு. அதாவது ஸ்ரத்தா இருந்தால் தான் கடவுள் இருக்க முடியும். ஸ்ரத்தைன்னு என்னென்ன, அன்ஃபெயிலிங் அன்அசைலபிள் கமிட்மெண்ட்.
நம்பிக்கைங்கிறத விட ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதிலே ஈடுபாடு கொள்ளுதல். அந்த ஈடுபாடு இருந்தால்தான் இறைவன் அன்பிப்பான். இறைவன் பக்கத்துல இருப்பான். அந்த ஈடுபாடு இல்லை என்றால், ஆத்ம தத்துவம் புரியவில்லை என்றால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் ஆண்டவனை தொழுதாலும் சரி, துறந்தாலும் சரி, திட்டினாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, இறைவன் தூரக்க இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை அடைய வேண்டிய காலமும் பாதையும் உங்களுக்கு வெகு தூரம் போய்விடுகின்றது. புரியுதா? So I think I will stop it here. So we finished. புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. அமிர்தங்கமய. ஓம் சாந்தி 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 சாந்தி. தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். Thank you.